கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன் மான்ஸ்டர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் SSP John Lovers விழுப்புரம். இன்றைக்கி எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க இங்கே RRPGN ஃபார்மோட. இது பார்ட் 2 வீடியோ. இப்போ அங்கே ஃபார்மில் தான் அங்கே தான் இருக்கும். இங்கே மேஜராக என்ன பேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்டைல்ஸ் நான் அதிகமாக பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் இருந்தது, முஸ்கி, கன்னியாஸ்திரி, மோதினா, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நான் அதை உங்களுக்கு சொல்கிறதோட உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக காட்டுறேன் இந்த வீடியோக்குள்ளே எப்படியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் ப்ரீடிங் கேஜஸ் தான். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபார்மேட் செட்டப் தான் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் ப்ரீடிங் கேஜஸ் செட்டப் தான். இங்கே ஓப்பன் ப்ரீடிங் கிடையாது. ஸோ வந்து இதோட பெனிஃபிட்டை பற்றி பார்த்துருவோம் அப்படியே எனக்கு கூடயே. ப்ரீடிங் கேஜஸ் போட்டால் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அது இன்னொரு பேர்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரீடிங் கேஜஸ் போடுவாங்க. ஒரு ரேக் கேஜுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு ரேக் கேஜுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ ப்ரீடிங் கேஜஸ் மெத்தட் வந்து டிசீஸ் ப்ரிவென்ஷன் கொஞ்சம் நல்ல பெட்டரான ஐடியா. சரி வாங்க, இப்போ இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கவரேஜில் பார்ப்போம். இந்த ரேக் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ் தான் இருக்குது. ஆஸ்திரேலியன், ஒரு சில பேர் ஆஸ்திரேலியன் சிராஜுன்னுவாங்க, ஒரு சில ஆஸ்திரேலியன்வாங்க, சில பேர் போர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டைல்ஸ் தான். அரௌண்டு ஒரு 10 to 15, இந்த சைடில் 10 to 15 இருக்கும்னு நினைக்கிறேன். 10 பேர் கிட்ட தான் இருக்கும், 10 பேருக்கு மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்படியே வாங்க இந்த பக்கம் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேர் முஸ்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜராக இங்கே முஸ்கி தான் இருக்குது. அப்புறம் ஆஸ்திரேலியன்ஸ் இல்லை இங்கே. அதுக்கப்புறம் முஸ்கி கொஞ்சம் ஹோமர்ஸ்க்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடு வந்துடுவோம். இந்த சைடு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சைடை பார்த்துருவோம். இந்த சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்டைல் தான். ஃபேன்டைல் மயமாக இருக்குது இந்த ஏரியாவே. ஒரே என்னன்னு தெரியல, அதிகமாக ஃபேன்டைல் தான் ப்ரீட் பண்ணுறாரு உங்களுக்கு. ஃபேன்டைல்ஸு கீழே வந்து லோட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு சில சிக்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், யாராக இருந்தாலும் பேர்ட்ஸ் வந்து குரூப் பண்ண உடனே ஒரு அப்சர்வேஷன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது அப்சர்வேஷன் கேஜுன்னு நினைக்கிறேன். அப்சர்வேஷனுக்கு பேர்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் சிக்ஸு, இதில் கொஞ்சம் சிராஜுக்கு ஃபுல்லாக சிராஜ் ஸ்டார்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ரீடிங் பேர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்கன்னா உள்ளே வேறு நிறைய கேஜஸ் இருக்குது. உள்ளே வர கேஜஸ் 1 2 3 4 நிறையா போட்டு வச்சுருக்காரு. அது எத்தனை கேஜ் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ஒரு 100 கேஜஸ் மேலே தான் இருக்கும் இங்கே ப்ரீடிங் கேஜஸ். அங்கேயும் ஒரு 100 கிட்ட இருந்திருக்கும். இங்கே ஒரு 100, அதாவது 250 கேஜஸ் கிட்டே இருக்குது பிறகு அவர்கிட்ட. மொத்தமாக ஒரு 250 ப்ரீடிங் பேர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அந்த சைடில் வேறு ஒரு ப்ரீடிங் யூனிட் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரு கவரேஜில் அவர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் அப்படியே வீடியோவை பார்க்கலாம். வாங்க கைஸ் போகலாம். இந்த ஃபார்ம் RRPGN ஃபார்ம் மெயின்டைன் ஓனர் அவர் தான். இப்போ வந்து என்ன கேட்க போகிறேன்னா, இந்த ஃபார்ம், அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த பேர்ட்ஸோட டோட்டல் டீட்டெயில்ஸ், இது எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்ற பற்றி டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சொல்லுங்கள். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க அந்த பழைய லாப்டை. இது வந்து இந்த இடம் நீங்கள் போனோட பார்த்துருக்க மாட்டீங்க. இது வேறு இடத்துல இருக்க ஒரு யூனிட். இதுவும் ப்ரீடிங் தான். ஃபுல்லாக எல்லாமே கேஜ் ப்ரீடிங் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். ஃப்ளைங்கில் எதுவுமே பண்ணுறதில்ல. இங்கே இருக்க வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்டைலு, ஆஸ்திரேலியன் ரெட்டு, சாண்டலு, பிளாக்கு, ஒயிட்டு எல்லா வெரைட்டியுமே இருக்குது. எல்லாமே இங்கே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் லோ குவாலிட்டி பேர்ட்ஸ் மட்டும்தான். ரொம்ப ஹை ரேஞ்ச் பேர்ட்ஸ் எதுவும் கிடையாது. மற்றபடி இங்கே கொமன் நார், பூட்டட் ஹெல்மெட்டு, இந்த மாதிரியான ஒரு சில வெரைட்டிகள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அந்த லாப்பில் இருந்திருக்காது. நம்மக்கிட்ட இங்கே லாப்பில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா கன்னியாஸ்திரியும் ஃபேன்டைலும் இங்கே மேக்ஸிமம் நம்பராக இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனில் மூவிங் இருக்குன்றதால அதை பண்ணிகிட்ருக்கோம் இங்கே. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே இருக்க வெரைட்டி பார்த்தீங்கன்னா லோட்டன் இருக்குது, ஃபேன்டைல் இருக்குது, ஆஸ்திரேலியன் இருக்குது, சிராஜ் இருக்குது, முஸ்கி இருக்குது. முஸ்கியில் எல்லா கலருமே இருக்குது. ஸ்டார்டிங்கில் பிளாக்கு, டைகரு, ஷீல்டு, நான் ஷீல்டு, பியூர் ஒயிட்டு, இந்த மாதிரியானது எல்லாமே இருக்குது. மற்ற வெரைட்டி இந்த மாதிரி சுபாஷு, அந்த மாதிரியான வெரைட்டியும் எல்லாம் இருக்குது. லோட்டன் அந்த மாதிரி. அப்புறம் இங்கே மொத்தம் எத்தனை கேஜஸ் இருக்குது? அரௌண்டு எனக்கு தெரிஞ்சு 100 கேஜஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் இங்கே எத்தனை கேஜஸ் இருக்குது? ஒவ்வொரு வெரைட்டிலையும் எத்தனை பேர் மினிமமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம். அதிகமாக எங்களுக்கு மூவ் ஆகிறதுல வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நம்பர்ஸ் இருக்கும். மற்ற வெரைட்டிலாம் கொஞ்சம் மினிமமாக, அதாவது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் பேரில் ஒரு 20-25 பேர் வரைக்கும் இருக்கும் ஒரே வெரைட்டியில். கம்மியாக பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 6ஆவது இருக்கும். அப்போ தான் வந்து நாங்கள் சிக்கு வந்து ஒன்று ஏதாவது இந்த மாதிரி ஆகிறது இல்லை மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கே கேஜி செட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ப்ரீடிங் கேஜ் மட்டும்தான். இதில் வந்து இங்கே 126 கேஜஸ் இருக்குது.
அதில் ப்ரீடிங் பேர்ஸாக பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 115 கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் இருக்குது. டிஃப்ரென்ஸ் காமிங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு யூனிட் மாதிரி சின்னதாக வச்சுருக்காரு. இதில் ஒரு 3-4 பார்ட்டிஷன் இருக்குது யூனிட்டாக. அது ஒரு யூனிட், இந்தாண்ட பக்கம் ஒரு யூனிட் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு யூனிட்டில் இருக்கோம். அந்த ஒரு செகண்ட் பார்ட் ஃபார்ம்லேயே சின்னதாக யூனிட் சப் யூனிட் மாதிரி பிரிச்சிருக்காரு. இதில் வந்து அந்த முஸ்கி டிஃப்ரென்ஸ் மேஜரா அப்படின்ற மாதிரி காட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு இது இந்த பேரை காமிக்கிறாரு. இதை வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பாருங்கள் நல்லா. முஸ்கியில் இதை பார்த்தீங்கன்னா ஹெட்லேருந்து வந்து ஐயில் மார்க் ஆகி ஹெட்டில் வந்து ஆஃப் கிராக்கில் போயிருக்கு. இது வந்து பியூர் மார்க்கிங். இது வந்து ஷேக்கிங்கும் நல்லாயிருக்கும். காலில் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து முடி வந்து கீழே இறங்கியிருக்காது. இது வந்து இதில் வந்து என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேக்கிங் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு வெரைட்டி சிக்கு காமிக்கிறேன். இதுவும் சிக்கு தான், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிக்கு தான். இது நான் சேம் குவாலிட்டி தான், ரெண்டுமே ஒயிட் ஹெட்டில் இருக்கிறது தான். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட ஷேக்கிங்கு இதோட இதுவும் வேறு, அந்த நார்மல் முஸ்கிக்கு வர்றது வேறு. இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டில் தான் கொடுப்போம். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ரேட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தாலே தெரியுது, அது தலையே வந்து வாலில் போய் தொடுது, அந்த அளவுக்கு நல்லா ஷேக்கிங் பண்ணுது. நான் கூட அந்த அளவுக்குலாம் பேர்ட்ஸ் வந்து இந்த கேரளா சைட்ஸ் தான் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சின்னு இருந்தேன். ஏன்னா அங்கே தான் வந்து இந்த ஃபேன்சி பீஜன் தனியாக காம்படிஷன் எடுத்து ஷேக்கிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு நல்ல ப்ரீடட் குவாலிட்டியில் நல்ல ஷேக்கிங்கில் இருக்குது முஸ்கி. பார்த்தீங்கன்னாலே தெரியுது, அந்த தலையை அதால் நிற்க முடியல. ஒரு 10 செகண்ட் கூட அதால் வந்து அதோட தலையை வந்து கிட்ட வச்சு நிற்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஷேக் பண்ணினே இருக்குது. இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வந்து நான் இங்கே வேறு யார்கிட்டயாவது இருக்கான்னு தெரியல வேறு இங்கே. ஆனால் நல்ல ஷேக்கிங் இருக்குது பேர்ட்ஸு. அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவுக்கு ஷேக் பண்ணுதுன்னு. அது நெக்கு எந்த அளவுக்கு போகுது, எப்படி சொல்கிறது, ஒரு நிற்கவே முடியல, அதால் அந்த அளவுக்கு ஷேக்கிங் இருக்குது. அந்த பேர்ட்ஸை பாருங்கள், அது அந்த அளவுக்கு ஷேக்கிங்கை காட்ட மாட்டேங்குது. இதுதான் வந்து இந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இதான் தேர்ட் யூனிட். இங்கே மேக்ஸிமம் என்ன ப்ரீடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபுல்லாக ஷார்ட்டின் இருக்குது, அதேமாதிரி கீழே ஷார்ட்டின் இருக்குது. இந்த 2 ரோ ஃபுல்லாக முஸ்கி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்கி. இந்த சைடில் கொம்மன்னார், அதுக்கப்புறம் கொஞ்சம் முஸ்கி, லோட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் சவுல் இருக்குது. கீழே வந்து டச் ஹெல்மெட், பூட் ஹெல்மெட், சைனீஸ் சவுல் இந்த என் வாயில் வந்து உங்களுக்கு தெரியும் சைனீஸ் சவுல் இருக்குது, ஷார்ட்டின், முஸ்கி, இது எல்லாமே இங்கே மேஜராக ப்ரீட் ஆகின இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து யார் இவருக்கு இனிஷியேட்டிவாக இருந்தார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ்னு சொல்கிறத விட அவரை பார்த்து தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. சரி, பெட்ஸ் வளர்க்கலாம்னா இங்கே உள்ள ஏரியாவை பொறுத்த அளவுக்கு நம்ம வேறு எதுவும் பெட்ஸை வந்து ஹோம்லியாக வளர்க்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக இடம் சொல்லணுன்னா, வடலூர் டு கும்பகோணம் போகிற வழியில் பாப்பாக்குடின்ற ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அதுலேருந்து காட்டுமன்னார் கோயில் போகிற வழியில் குடிகாடுன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பாலுன்றவர் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சரௌண்டிங் ஏரியாவில் தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்டேருந்து தான் ஃபஸ்ட்டு முஸ்கி பேர் இப்போ வந்து செட் பண்ணியிருந்தோம். செட் பண்ணுறதுனா இப்போ என்கிட்ட சிக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் அவர்கிட்ட நான் சிக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஆரம்பித்தது தான். இப்போ ஒரு 250 கேஜியில் வந்து நிற்கிது. 250 கேஜின்றது உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே சாத்தியமாக வருதும் இல்லை. அவரோட சப்போர்ட் எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. எனக்காக நிறையா பண்ணியிருக்காரு. நான் கேட்டதெல்லாம் அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. என்ன சொல்கிறது, குருனே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட சப்போர்ட் எனக்கு இருக்குது. அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு யாராவது இவங்ககிட்ட பேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பேர்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா, அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்களா, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டவுட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதில் நீங்கள் போன நட வீடியோ பண்ணதில் ஒரு 120 கால்ஸ் வருது அப்படின்னா, அதில் வந்து ஒரு 30 பீப்புள்ஸ் தான் வந்து அதில் பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வாங்குகிறாங்க. மீதிலாம் என்கொயரி காலாகவே போகுது. அப்புறம் அவங்க ஒரு ஏரியாவுக்கும் ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் சில பேரும் யோசிக்கிறாங்க. சில பேர் எங்கள் ஏரியாவோட ரொம்ப கம்மியாக கிடைக்குது, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்காங்க.
நல்லா போயிட்டுருக்கு. போன நட வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு 300-400 பேர்கிட்ட நம்மளுக்கு புது கஸ்டமர் ஆகிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவீங்கள்ல, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி ப்ரொசீஜராக பண்ணணும்? உங்ககிட்ட இருந்து பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாலோ இல்லை நீங்கள் புதுசாக பேர்டு எடுத்துன்னு வந்தாலோ, ப்ரீடிங் பேர்ஸோ சிக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வாங்குறீங்களோ இல்லை நேரில் போய் வாங்குறீங்களோ, என்ன ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து டேக் கேர் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ஃபுல்லாகவே வெறும் சிக்ஸ் மட்டும்தான் சேல்ஸு. அடல்ட்டில் மேலோ ஃபீமேலோ இல்லை ப்ரீடிங் பேர்ஸோ எதுவுமே இந்த யூனிட்லேருந்து சேல்ஸே கிடையாது. புதுசாகவும் இதில் உடனே வாங்கிட்டு வந்த பேர்டை இதில் அடிஷனலாக சேர்க்கவும் மாட்டோம். அது எங்கள் ப்ரொவென்ஷனுக்காக நாங்கள் பண்ணிக்கிறது. இங்கேருந்து சிக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து இப்போ இங்கேருந்து ஒரு கிளைமேட்டில் இருந்துட்டு அவங்கள்ட்ட போன உடனே ஒரு கிளைமேட்டை ரீச் பண்ணும்போது அந்த பேர்டு சிக்குன்றதால அடல்ட்டு கூட கொஞ்சம் தாங்கும், சிக்குன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த ஒரு பேர் 2 பேர் இந்த மாதிரி வந்து ஒரு ஆசையில் ஃபஸ்ட் வாங்கிட்டு போகிறாங்க. அதில் எக்ஸ்ட்ரா கேரிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சும்மா ஒரு தும்புனாலே அதுக்கு 10 விதமான மருந்து கொடுத்து அது ரொம்ப வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஆகிடுச்சு, இந்த மாதிரி நடக்குது, அந்த ஒன்று டல்லாக இருக்குது, ஒன்று நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதில் எக்ஸ்ட்ரா கேரிங்கிறது வந்து தெரிஞ்சால் தான் பண்ணணும். தெரியாமல் நம்ம விருப்பத்துக்கெல்லாம் மருந்து மாத்திரை எடுத்து நம்ம சிக்கிக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அடல்ட்டோட இம்யூனிட்டி அதுக்கு இருக்கவே இருக்காது. இது வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க சொல்கிற நிறையா பிரச்சனை இருக்குது. நாங்கள் புதுசாக இந்த யூனிட்டில் எதுவுமே சேர்க்குறது கிடையாது. இங்கே இருக்கிறதுலேருந்து வேணால் சிக்காக்கி நாங்கள் அடல்ட் ஆக்கிக்குவோம் தவிர இதில் அடிஷ்னலாக கொண்டு வரது கிடையாது. ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த அளவுக்கு நாங்கள் இங்கேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பண்ணி கொடுக்க முடியும் பண்ணிகிட்ருக்கோம். இது கடலூர் டிஸ்ட்ரிக், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. நெய்வேலி NLC இருக்கும், அது பக்கத்தில் இருக்க ஏரியா. அது உடலூர். மேக்ஸிமம் பண்ணுறோம், தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம். ரொம்ப லாங்குக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஒன்று, இப்போ வந்து நம்ம பேர்டு எடுத்துன்னு போகிறோம், ஓவர் டேக் கேர் பண்ணாலும் செத்துருவோன்றீங்க. என்ன ப்ரொசீஜரில் பேர்ட்ஸை டேக் கேர் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓவர் டேக் கேரிங்லாம் எதுவுமே கிடையாது, கேரிங்ன்றது எதுவும் கிடையாது. பேர்டை வந்து அதோட ஃப்ரீடமுக்கு கொடுத்து விட்டுடணும். நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா தீனி கொடுக்குறேன், நான் இது சாப்பிட்டது பத்தில் இன்னும் கொஞ்சம் தீனி ஊட்டி விட்றேன், நான் வந்து இதுக்கு மெடிசன் பண்ணுறேன், இது இன்னும் ஹெல்த்து கம்மியாக இருக்குன்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்க வந்து அதை டெவலப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அதோட இம்யூனிட்டி, அதோட ஸ்ட்ரென்த்து லெவலை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடுறாங்க. ரெண்டாவது கேஜி செட்டப் இங்கே இருக்க மாதிரியே அங்கே இருக்காது. அவங்க எடுத்துகிட்டு போய் தரையில் போட்டு வைக்கிறாங்க, வெளியில் டக்குன்னு விட்றாங்க, மற்ற புறா கூட விட்றாங்க. மற்ற புறா பெரிய அடல்ட்டு புறா கூட நம்ம இந்த புது ஃபேன்சி சிக்கை சேர்க்குறப்ப அது ஒரு 4 அடி 5 அடி அடித்ததுனாலே அது கொஞ்சம் சோகமாகிடும். அந்த மாதிரியான நிறையா ப்ராப்ளமும் கஸ்டமர் சைட்லேருந்தே எனக்கு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஆகிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வாங்கிட்டு போயிட்டு சரி ஏதோ நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற காரணத்தால் எடுத்துகிட்டு வரும்போதே இப்படி ஆகிடுச்சு, இல்லை இங்கே வந்த உடனே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களை நாங்கள் வீடியோ அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னா நீங்கள் 100% பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ரேட்டு பாரிங்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் இங்கே நேராக வர்றது நல்லது. ஓகே, அடுத்தது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து மேஜராக பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை நாள் அப்சர்வேஷனில் பேர்ட்ஸ் வச்சுருந்து கொடுப்பீங்க? ஒரு சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து சிக்கு வெளியில் வந்தோடனே கொடுப்போம். நீங்கள் தான் அப்சர்வேஷன் பீரியட் இருக்கா பேர்ட்ஸ்க்கு? இங்கே நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே இப்போ இந்த இது ஃபுல்லாக வந்து சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய சிக்கு தான். இதில் வந்து ஒரு 35 டேஸ்லேருந்து 40 டேஸில் வெளியில் எடுத்து சிக்க இதில் ஒரு 20 நாள் வரைக்குமே நாங்கள் வச்சுருக்கோம். 20 நாள் வரைக்குமே வச்சுருந்து அதுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கஸ்டமர் வந்தாலும் சரி, நாங்கள் ஏதாவது வீடியோ கொடுத்தாலும் சரி, அவங்க பிடிச்சிருந்தா மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் சரி, சேல்ஸாக இருந்தாலும் பண்ணுறோம். சில பேர் வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டு இப்போ எனக்கு இதில் இருக்கிறது வேண்டாம், வேறு என்ன சிக்கு இருக்குன்ட்டு ரொம்ப சின்ன சின்ன சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து அப்சர்வேஷனில் இல்லாமல் தான் கொடுத்தாகணும். அதை எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்க தான் கேர் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து என்ன கொஸ்டின் பெருசாக எல்லோரும் கேட்டுன்னு இருந்த கொஸ்டின் என்னென்னா, ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் வேணும், இந்த லொக்கேஷனில் இருக்கேன், இது வந்து சிஓடி உண்டான்னு கேட்குறாங்க. அதாவது கேஷ் ஆன் டெலிவரி, இதில் கேஷ் ஆன் டெலிவரி உண்டா? உங்ககிட்ட எப்படி என்ன ப்ரொசீஜரில் நீங்கள் இந்த பேர்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேமெண்ட் ப்ரொசீஜர் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேமெண்ட் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கேஷ் ஆன் டெலிவரிலாம் இப்போ பண்ண முடியாது. சப்போஸ் ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து ஆத்தரைஸ்டாக எல்லாம் பண்ணி
இதுக்காக அப்ளிகேஷனோ இல்லை டேரெக்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு தனியாக பெட்ஸ் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யாராவது லைசன்ஸ் எடுத்து பண்ணால் வேணால் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் பின்னாடி வந்ததுன்னா பண்ணலாம். இப்போ உள்ள சூழ்நிலை வரைக்கும் நேரில் வந்து பார்த்து கையில் காசு கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கியிருந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்போம். இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறது கிடையாது. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த டவுட் தான் நிறைய பேர்கிட்ட இருந்தது. அதாவது சிஓடி பண்ணுவாங்களா, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி. இப்போயே தெளிவாக சொல்லிட்டாரு, சிஓடி கிடையாது. அதே மாதிரி என்கொயரி டைம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிமிட்டடாக டைம், என்ன டைமில் கால் பண்ணலாம், எதாவது டவுட்ஸ்னாலும் சரி, இல்லை எனக்கு இந்த பேர்ட்ஸ் வேணுனாலும் எந்த டைமிங்கில் கால் பண்ணலாம், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, என்ன டே? வீக் டேஸில் எப்பயுமே ஒரு ஈவினிங் 6 o'clockலேருந்து ஒரு 9 o'clock ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கால் வரதால் நிறைய பேர் வெறும் என்கொயரியோடு போயிடுறதால கொஞ்சம் பிரேக் ஆகுது. எங்களுக்கும் வேலை இருக்கும். இப்போ 250 kgன்றது வந்து சாதாரணமாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் வந்து வீக் டேஸில் மேக்ஸிமம் கால் அட்டன் பண்ணுவோம். வீக் எண்டு சனி ஞாயிறில் எப்பயுமே கூட பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஜில் வந்து அதாவது அந்த கேஜ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கும் இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள பேர்ட்ஸில் ஏதாவது ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் மாறுமா, இல்லை ரெண்டும் ஒரே இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி அதை கம்பேர் பண்ணக்குள்ள இதனால் இந்த பேர்டோட ப்ரைஸ் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது டீட்டெயில் இருக்கா இதில்? அங்கே அந்த கேஜிக்கு இந்த கேஜிக்கு ஒன்றும் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இல்லை. இங்கே உள்ள குவாலிட்டியில் கொஞ்சம் பெஸ்ட் குவாலிட்டிலாம் இருக்குது. இப்போ சாண்டலாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் குவாலிட்டி இருக்குது, அதிலே வந்து ஹெவி போட்டு ரவுண்ட் கேப்பு இந்த மாதிரியான குவாலிட்டியும் இருக்குது, சைஸ் லென்த்தாக வர மாதிரியும் இருக்குது. அதை வந்து நம்ம நார்மலான ரேட்டு கொடுக்குறதில்ல, நம்ம கொஞ்சம் அதை மேலே வச்சு தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் இங்கேயும் சில வெரைட்டிகள் வந்து கொஞ்சம் அதிகமான குவாலிட்டியில் உள்ள வெரைட்டி இருக்குது. அந்த கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாலும் சில வெரைட்டியில் குவாலிட்டியானது இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ரேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இவர் இன்னும் இந்த ஃபார்மை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாராம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லின்னு இருக்காரு. அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாருன்னா நம்ம ஒரு பார்ட் 3 வீடியோவாக போடுவோம். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாலும் அவ்வளோ வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டுனே இருப்போம். நான் வேறு வேலை இல்லை, இந்த பக்கம் வந்தால் இந்த ஃபார்ம் தான் நமக்கு தெரிஞ்சவர், அதனால் இங்கே தான் வந்தாகணும். ஸோ வந்து நானும் பேர்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் ஃபேன்சி நிறையா வச்சுருக்கும் போது இங்கே தான் இனிஷியேட்டிவாக பர்ச்சேஸ் பண்ணி பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் வச்சுருந்தேன். எப்போன்னு சொல்கிறேன்னா, நான் ஹோம்ஒர்க் வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபேன்சி பேர்ட்ஸ் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இவர் எப்படி பழக்கம் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இவர்கிட்ட நானும் ஒரு ஒரு பேர்டு வாங்குறதுக்கு ஒரு பையராக தான் வந்தேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வாங்கி போன பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கருணை வாங்கி போனேன் நான். அப்போ வந்து கருணைனா மாறி படம் வந்த புதுசு, அப்போ கருணைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ இவர் ஓரளவுக்கு கருணையை வச்சுருந்தார். இப்போ அந்த யூனிட்லாம் எடுத்துட்டார் சுத்தமாக. அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் இவர் ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். நீங்கள் வந்து ஒரு சில பையர்லாம் வந்து என்ன விஷயம் இருக்கோ ஃப்ராங்காக இதான் இந்த பேர்டு இந்த அளவுக்கு இருக்கும், இது வந்து இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் உள்ளது, இந்த அளவுக்கு குவாலிட்டியான பேர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஓப்பன் மைண்டடாக ஓப்பன் ஹார்ட்டட் பர்சனாக பேசுவார். ஸோ வந்து ஹோப் இது எல்லாமே நல்லா இருக்கும். இவர்கிட்ட பேர்ட் பர்ச்சேஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நான் எப்பயுமே இங்கே தான் நிறைய டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்போல்லாம் இந்த பக்கம் மடலூர் வரணும் இவர் வந்து பார்த்துட்டு போவேன். ஸோ வந்து வீடியோ இதோட எண்டிங் செக்ஷன் வந்துட்டோம். ஏதாவது என்கொயரினா அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இல்லைன்றீங்க. நான் வந்து ஓனர் ஆஃப் தி ஃபார்ம் அப்படின்னு போட்டு இவர் நம்பருக்கு நேமு லொக்கேஷன் லைவ் லொக்கேஷனுக்கு டேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறதா சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், பாய்.